அனைவருக்கும் வணக்கம். தனுசு ராசிக்காரர்களுக்கு அலட்சியம் வேண்டாம், அவசியமாக பாருங்கள். தீபாவளிக்கு பிறகு இல்லம் தேடி வரும் 5 குட் நியூஸ் என்று சொல்லக்கூடிய வகையில் எந்தெந்த நிகழ்வுகள் அமைந்துள்ளன, யாராலும் தடுக்க முடியாது, நடந்தே தீரும் என்று சொல்லக்கூடிய வகையில் தனுசு ராசிக்காரர்களுக்கு ஏற்படக்கூடிய அதிரடியான மாற்றம் என்ன? அது மட்டுமல்லாது இந்த வேளையில் திடீர் அதிர்ஷ்டம், பணவரவு நிச்சயம் என்று சொல்லக்கூடிய வகையில் தனுசு ராசிக்காரர்களுக்கு எந்தெந்த நிகழ்வுகள் அதிரடியான மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்க போகிறது என்பதை முழுமையாக ஆராய்ந்து பார்க்கும் போது பெருவாரியான கிரகநிலைகள் தனுசு ராசிக்காரர்களுக்கு சாதகமாகவும் நன்மை நிறைந்த வாய்ப்பையும் சந்தர்ப்பத்தையும் உருவாக்கி கொடுப்பதால் நீங்கள் எதிர்பார்ப்பதை காட்டிலும் பல அதிரடியான முன்னேற்ற வாய்ப்புகளையும் வளர்ச்சிகளையும் சந்திக்கக்கூடிய வகையில் அடுத்தடுத்து சிறப்பான சந்தர்ப்பம் இந்த தருணத்தில் உங்களை தேடி வருகிறது. அதிலும் குறிப்பாக தனுசு ராசிக்காரர்களை பொறுத்தவரைக்கும் இல்லம் தேடி வரும் 5 குட் நியூஸ் என்று சொல்லக்கூடிய வகையில் தீபாவளிக்கு பிறகு பல அதிரடியான மாறுதல்கள் மிக சிறப்பான வாய்ப்பையும் சந்தர்ப்பத்தையும் இந்த வேளையில் உறுதியாகவே ஏற்படுத்தி கொடுக்கிறது. எனவே தனுசு ராசிக்காரர்கள் சிறப்பாக இந்த தருணத்தை பயன்படுத்தி கொள்ளுங்கள். ராசியின் அதிபதியாக இருக்கக்கூடிய குரு பகவான் அஷ்டமத்தில் உச்சபலம் பெற்றிருக்கிறாருங்க. ராசியின் அதிபதி உச்சபலம் பெறக்கூடிய இந்த வேளை என்பது தனுசு ராசிக்காரர்களுக்கு மிக சிறப்பான வாய்ப்பையும் சந்தர்ப்பத்தையும் உறுதியாகவே ஏற்படுத்தி கொடுக்கும். எனவே தவறவிடாமல் இந்த தருணத்தை பயன்படுத்தி கொண்டால் நிச்சயமாக அஷ்டமஸ்தானம் என்றாலும் கூட ராசியின் அதிபதி உச்சபலம் பெற்று வக்ரகதியில் திரும்பக்கூடிய இந்த தருணத்தில் எதிர்பார்ப்பதை காட்டிலும் நிச்சயமாக திடீர் அதிர்ஷ்டமும் பண வரவும் உறுதியாகவே முதலாவது குட் நியூஸாக உங்களை தேடி வரும். பாதியில் நின்ற பணிகளை சிறப்பாக செய்வதோடு மட்டுமல்லாது பண வரவில் இருந்த காரிய தடைகள், சிரமங்கள், சிக்கல்கள் போன்றவை விலகுவதால் எதிர்பார்க்கக்கூடிய முன்னேற்ற வாய்ப்பும் பல சந்தர்ப்பங்களும் முதல் குட் நியூஸாக உறுதியாகவே தனுசு ராசிக்காரர்களாகிய உங்களை தேடி வருகிறது. ராசியின் நாதர் நவகிரகங்களிலே முழு சுபகிரகமாகவும் தோஷமற்றவரமாக இருக்கிறார். எனவே அவர் அஷ்டமத்தில் அமர்ந்திருக்கிறார் என்று கவலை கொள்ள வேண்டாம். அத்தனைக்கும் மிக சிறப்பான நல்ல பல முன்னேற்ற வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கிறார். எனவே எதிர்பார்ப்பதை காட்டிலும் ராசியின் ஆதரான குருவின் அமைப்பால் பல நல்ல நிகழ்வுகள் அடுத்தடுத்து கைகூடுவதால் பணவரவு நிச்சயமாக கிடைக்கும் என்று சொல்லக்கூடிய வகையில் அதிரடியான மாற்றம் இந்த தருணத்தில் உறுதியாகவே தனுசு ராசிக்காரர்களாகிய உங்களை தேடி வருகிறது. எனவே நிச்சயமாக பணவரவு கிடைக்கும், திடீர் அதிர்ஷ்டம் உருவாகும் என்று சொல்லக்கூடிய வகையில் முதலாவது குட் நியூஸ், உங்களது வீடு தேடி வரக்கூடிய நல்ல வாய்ப்பும் சந்தர்ப்பமும் இந்த வேளையில் உண்டு. சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். தனுசு ராசிக்காரர்களுக்கு இரண்டாவது நிகழ்வாக நீங்கள் எதிர்பார்ப்பதை காட்டிலும் திடீர் புதிய வாய்ப்பும் புதிய சந்தர்ப்பமும் வெற்றி மீது வெற்றி வரும் நேரம் என்று சொல்லக்கூடிய வகையில் நல்ல வாய்ப்புகள் உறுதியாக உண்டு. என்றால் சனி பகவான் வக்ரகதியில் இருக்கிறார். ராசிநாதர் அஷ்டமத்தில் இருக்கக்கூடிய இந்த வேளையில் சனி 4 வக்ரம் பெற்றிருப்பது நன்மை நிறைவாக கொடுக்கும் ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது. எனவே திடீர் புதிய வாய்ப்புகளும் எதிர்பாராத வருவாயை உயர்த்தக்கூடிய வகையில் நிரந்தர பணி, நிரந்தர தொழில் சார்ந்த விஷயங்களில் மிக சிறப்பான மாற்றத்தை சந்திக்கக்கூடிய சந்தர்ப்பம் சனியின் அமைப்பால் உறுதியாகவே தனுசு ராசிக்காரர்களுக்கு உண்டு. தனுசு ராசிக்காரர்களை பொறுத்தவரைக்கும் சனி பகவான் அதிரடியான மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய வகையில் வக்ரம் பெற்றிருக்கும் போது மிகவும் வலுவாக ராகுவை போல் கொடுப்பார் இல்லை என்று சொல்லக்கூடிய வகையில் ராகு அதிரடியான மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய வெற்றிக்கே உரித்தான 3ஆம் இடத்தில் சஞ்சரிக்கிறாருங்க. எனவேதான் உறுதியாகவே இந்த வேளையில் இரண்டாவது குட் நியூஸாக உங்களது இல்லம் தேடி வரக்கூடிய நிகழ்வாக திடீரென புதிய வாய்ப்புகளும் வெற்றி மீது வெற்றி வரும் நேரம் என்று சொல்லக்கூடிய வகையில் பல நல்ல சந்தர்ப்பங்களும் இந்த தருணத்தில் உங்களை தேடி வரக்கூடிய அற்புதமான வாய்ப்பையும் சந்தர்ப்பத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கிறது. எனவே சரியாக இந்த வேலையை பயன்படுத்தி கொள்ளுங்கள். அதோடு மட்டுமல்லாது மோட்சக்காரகரான கேதுவும் 9ஆம் இடத்தில் வலமருகிறாருங்க. எனவே எதிர்பார்ப்பதை காட்டிலும் பாக்கியஸ்தானம் வலுப்பெறுவதால் பல்வேறு வகையான நன்மை நிறைந்த வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் இந்த தருணத்தில் அடுத்தடுத்து நிறைவாக கிடைக்கக்கூடிய வாய்ப்பும் சந்தர்ப்பமும் வலுவாக கிடைக்கிறது. எனவே சரியாக இந்த தருணத்தை நுட்பமாக பயன்படுத்தி கொள்ளுங்கள். அதோடு மட்டுமல்லாது இந்த வேளையில் நீங்கள் எதிர்பார்ப்பதை காட்டிலும் விரையாதிபதியாக இருக்கக்கூடிய செவ்வாய் விரயஸ்தானத்தில் ஆட்சி பலம் பெறுகிறார். அவர் ஆட்சி பலம் பெறுவதால் வீண் விரய செலவுகள் கட்டுக்குள் வரும். எதிர்பாராத பல சுப விரயங்களை நிறைவாக சந்திக்கக்கூடிய சந்தர்ப்பமும் வலுவாக கிடைக்க போகிறது. அது மட்டுமல்லாது ராசியின் அதிபதியான குரு பகவான் உச்சம் பெற்ற அமைப்பில் விரயஸ்தானத்தில் இருக்கக்கூடிய செவ்வாயின் மீது தனது பார்வையை வலுவாக பதிப்பதால் குரு மங்கள யோகம் நிறைவாக கிடைக்கிறது. குரு மங்கள யோகத்தின் காரணமாக இந்த வேளையில் நீங்கள் நினைப்பதை காட்டிலும் மிகப்பெரிய அளவில் அசூர வளர்ச்சியையும் முன்னேற்றத்தையும் அபரிவித
அபரிவிதமாக சந்திக்கக்கூடிய பொற்காலம் என்று சொல்லக்கூடிய வகையில் சிறப்பான வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் கிடைக்கிறது. எனவேதான் மூன்றாவது குட் நியூஸாக நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய சுப நிகழ்வு உறுதியாகவே கைகூடும். குரு மங்கள யோகத்தின் காரணமாக திருமணம் உள்ளிட்ட பல்வேறு வகையான சுப நிகழ்வுகள் நீங்கள் எதிர்பார்த்தபடியே உங்களது இல்லம் தேடி வரும் குட் நியூஸ் என்று சொல்லக்கூடிய வகையில் உறுதியாகவே தனுசு ராசிக்காரர்களுக்கு அமையக்கூடிய வாய்ப்பும் சந்தர்ப்பமும் அபரிவிதமாக உண்டு. சரியாக இந்த தருணத்தை நுட்பமாகவும் நுணுக்கமாகவும் தனுசு ராசிக்காரர்கள் பயன்படுத்திக் கொள்ளுங்கள். எதிர்பார்ப்பதை காட்டிலும் மிக சிறப்பான மாற்றமும் வளர்ச்சியும் முன்னேற்றமும் உறுதியாகவே உங்களை தேடி வருவதோடு பல்வேறு வகையில மனமகிழ்ச்சியும் மனநிறைவும் கிடைக்கக்கூடிய வகையில் பல சுப நிகழ்வுகளை அடுத்தடுத்து நிறைவாக சந்திக்கக்கூடிய சந்தர்ப்பம் உறுதியாகவே குரு மங்கள யோகத்தின் காரணமாக இந்த வேளையில் தனுசு ராசிக்காரர்களுக்கு நிச்சயம் உண்டு. இது மூன்றாவது குட் நியூஸாகவும் பார்க்கப்படுகிறது. எனவே இந்த தருணத்தை சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். அதோடு மட்டுமல்லாது இந்த வேளையில் மிகவும் வலுவாக கர்மஸ்தானத்தில் நீச்சம் பெற்ற அமைப்பில் சுக்கிரன் வலம் வந்தாலும் லாபத்தில் மிக விரைவில் அமரப் போகிறார். ஆட்சி பலம் பெற போகிறார். எனவே நீங்கள் நினைப்பதை காட்டிலும் இந்த தருணத்தில் கலைத்துறை அரசியல் துறை சார்ந்த பணிகளில் பல அதிரடியான மாற்றமும் முன்னேற்ற வாய்ப்புகளும் உறுதியாகவே உங்களை தேடி வரும். மனதில் பல்வேறு வகையான பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்காமல் பல சிரமங்களையும் சிக்கல்களையும் அதிகமாக சந்தித்து வந்த சூழலில் அவை அனைத்திற்கும் நல்ல தீர்வு கிடைக்கும் அற்புதமான வேலையாக இந்த தருணத்தை மாற்றி கொடுக்கிறாருங்க. எனவே எதிர்பார்ப்பதை காட்டிலும் இந்த வேளையில் உறுதியாகவே அபரிவிதமான மாற்றமும் முன்னேற்ற வாய்ப்புகளும் நிறைவாக கிடைக்கிறது என்பதை சுக்கிரன் உறுதிப்படுத்துகிறார். அனைத்திலும் செல்வாக்கும் பெயர் புகழ் அதிகரிப்பதோடு மட்டுமல்லாது வீடு தேடி வரும் குட் நியூஸ் என்று சொல்லக்கூடிய வகையில் நிம்மதி பிறக்கும் அற்புதமான தருணமாக உறுதியாகவே தனுசு ராசிக்காரர்களுக்கு இந்த தருணம் அமைந்திருக்கிறது. இது நான்காவது குட் நியூஸாக பார்க்கப்படுகிறது. பல வகையில் உங்களுடைய மனதிற்கு நிம்மதி தரக்கூடிய பல நல்ல செய்திகளை நிறைவாக கேட்கும் இனிமையான வேலையாக உறுதியாகவே அமையும். சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். சூரியனை பொறுத்த வரைக்கும் லாபஸ்தானமாகிய 11 வலம் வருகிறாருங்க. அதே போன்று வித்யாகாரகரான புதனும் லாபஸ்தானமாகிய 11ஆம் இடத்தில் வலம் வருவதால் உறுதியாகவே புத ஆதித்ய யோகம் நிறைவாக கிடைப்பதால் நிச்சயமாக வீடு தேடி வரும் நல்ல செய்தி. நான்காவது செய்தியாக நிம்மதி பிறக்கக்கூடிய வகையில் பல நல்ல காரியங்களை உறுதியாகவே சந்திக்க முடியும் என்பதை இந்த கிரகநிலைகளும் உறுதிப்படுத்துகின்றன. அதோடு மட்டுமல்லாது இந்த வேளையில் நீங்கள் எதிர்பார்ப்பதை காட்டிலும் மிக சிறப்பான மாற்றத்தை சந்திக்கக்கூடிய வகையில் தனுசு ராசிக்காரர்களுக்கு லாபஸ்தானம் விரயம் ஜென்மம் தனம் என பல இடங்களில் சந்திரன் வலம் பெற போகிறார். வளர்பிறை சந்திரனாக சந்திரன் வலம் வருகிறாருங்க. சந்திரன் வளர்பிறை சந்திரனாக இருக்கக்கூடிய இந்த வேளையில் உறுதியாகவே புதிய நட்பு புதிய நபர் ஒருவர் உங்களுடைய வாழ்வில் வரப்போகிறார். அது நட்பாக இருக்கலாம் அல்லது உறவாகவும் மாறக்கூடிய சந்தர்ப்பம் இந்த தருணத்தில் உண்டு. எனவே நீங்கள் எதிர்பார்ப்பதை காட்டிலும் தனுசு ராசிக்காரர்களுடைய வாழ்வில் நட்பு அல்லது உறவு வலுப்படக்கூடிய வகையில் சிறப்பான மாற்றத்தை சந்திக்கக்கூடிய அற்புதமான வேலையாகவும் இந்த தருணம் பார்க்கப்படுகிறது. எனவே தனுசு ராசிக்காரர்களுடைய வாழ்வில் மகிழ்ச்சியும் மனநிறைவும் இரட்டிப்பாக அமையக்கூடிய வகையில் பல நல்ல சந்தர்ப்பங்களும் வாய்ப்புகளும் இந்த தருணத்தில் உங்களை தேடி வருகிறது. எனவே தவறவிடாமல் இந்த தருணத்தை பயன்படுத்தி கொண்டால் மிக சிறப்பான முன்னேற்றம் நிச்சயமாக உங்களுக்கு கிடைப்பதோடு மட்டுமல்லாது இல்லம் தேடி வரும் பல நல்ல செய்திகளாக பல நிகழ்வுகள் உங்களை தேடி வரப்போகிறது. நீங்கள் எதிர்பார்ப்பதை காட்டிலும் அதிரடியாகவும் வியக்கத்தக்க வகையிலும் பல குட் நியூஸ்கள் நிறைவாக கிடைக்கக்கூடிய வலுவான அமைப்பில் கிரகநிலைகள் வலம் வருவதால் தனுசு ராசிக்காரர்களுக்கு நல்ல முன்னேற்றம் உண்டு. மேலும் இந்த தருணத்தை சாதகமாக மாற்றிக்கொள்ள உறுதியாகவே தனுசு ராசிக்காரர்கள் வாரத்தில் செவ்வாய்க்கிழமை விரதமிருந்து அருகாமையில் உள்ள முருகப்பெருமான் சன்னதி சென்று தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்கள். மிக சிறப்பான வளர்ச்சியும் முன்னேற்ற வாய்ப்பும் உங்களை தேடி உறுதியாகவே வரக்கூடிய சந்தர்ப்பம் தனுசு ராசிக்காரர்களுக்கு கிடைக்கிறது.